Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆல்ரெடி Who Wants the Water நம்ம finish பண்ணிருந்தோம். பட் அதில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுவே வந்து 60 to 80 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது அது நீங்கள் அந்த லெசனை முடிச்சுட்டு நீங்களாவே ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து அன்னைக்கு கொடுக்கல. இப்போ அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் ஒருவேளை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட், இல்லை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a tiny bird looked for a place to lay her eggs. அது வந்து எதுக்காக வந்து ஒரு பிளேஸை தேடும் அந்த பேர்டு, அதோட முட்டையை போடுறதுக்கு. கரெக்டா. அடுத்து the land was set wet and green. அது வந்து வெட்டாவும் கிரீனாவுமா இருந்தது இல்லை. The little bird found a shallow hollow in the ground. கரெக்டு தானே. The eggs catched the babies and flew away. கரெக்டு தானப்பா. அதுவும் அந்த பேர்டை வந்து முட்டை போட்டு பொறிச்சோன்னே அது பறந்து போயிடும். The pit was comfortable for the wild boar to sleep. அந்த பிட் வந்து அதுக்கு வந்து எப்படி இருந்தது, கன்வீனியன்ட்டாக தானே இருந்தது. அந்த வைல்டு போருக்கு வந்து கன்வீனியன்ட்டாக தானே இருந்தது, தூங்குறதுக்கு வந்து அது கன்வீனியன்ட்டாக தானேப்பா இருந்தது. அடுத்து a wild boar got up from its day bed because it was disturbed by another boar. அதாவது அந்த அது வந்து வேறொரு போராலேயே டிஸ்டர்ப் பண்ணுச்சு இல்லை. அதில் ஒரே ஒரு கேரக்டர் தான் வருவாங்க. போரை பொறுத்த மட்டுக்கும், வைல்டு போரை பொறுத்த மட்டுக்கும் ஒன்னே ஒரு கேரக்டர் தான் வரும். சரியா, அடுத்து பார்க்கலாம். The wild dogs came to the spot to catch. எதுக்காக வரும், அந்த வைல்டு போரை கேட்ச் பண்ணுறதுக்காக தான் என்ன செய்யும் வரும். The rain came and poured. எத்தனை நாள், 3 days and 2 nights. அடுத்து the whole earth smelled. அந்த whole earth எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் நனைஞ்சும் இருக்கும், வெட் அண்ட் ஃப்ரெஷ். The hole in the ground was filled. அது எதால நிறைஞ்சிருக்குப்பா, ரெயின் வாட்டரால நிறைஞ்சிருக்கும். அடுத்து the buffalo wallowed in the hole. அது வந்து ஹோலை இன்னுமே பெருசாக்கும். The hole became dash and dash, widen and grew. அந்த ஹோல் வந்து எப்படி இருக்கும்பா, ரொம்ப பெருசாகவும் வளர்ந்தும் இருக்கும், நல்லா அகலமா. சரியா, அடுத்து போயிடலாமா. ஆக்சுவலாக இது உங்களுக்கே ஈஸி தான், இருந்தாலும் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் வரும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. த லிட்டில் பேட் broadened the hole with her claws. சாரி, அதோட கிளாஸ் வச்சு தான் அது என்ன ஆகும்னா broaden பண்ணும். The wild boar settled down, scraping the hole into a dash to have a good sleep. Hollow. The poor farmer's crop was meagre. ரொம்ப குறைவாக தானே இருக்கும். மியரிங்கிறது எனது வெரி ஸ்மால். அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு சில ஃப்ரைசஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ரைசஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃப்ரைசஸோட இம்பார்ட்டன்ஸ். புக் பேக்கில் இருக்கிறது தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. The boar slept until the fading sun told him it was time to get up. What does the phrase until the fading sun mean? இதில் until the fading sun mean என்னன்னா until evening வரைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன்ப்பா, until the fading sun அப்படின்னா until eveningங்கிறது தான் கரெக்ட். அடுத்து the farmer was thankful at the sight of the wooden bowl because it was a pond of water. அதாவது அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான், ஏன்னா அந்த குட்டை ஃபுல்லா தண்ணி ஆயிரும்ல, அதுதான். அடுத்து they all stood around the little jewel of blue. the little jewel of blue அப்படின்னா they stood around the pond. பாண்டை சுத்தி எல்லாரும் நின்னாங்கல்ல, அதுதான். நம்ம ப்ளூன்னு என்ன பண்ணுவோம், அது ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னு போட்டுருவோம். ஃப்ரைசஸ்ல அப்படி கிடையாதுல, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், அந்த ப்ளூ அது மாதிரி ப்ளூ கலர்ஸ் ரிலேட்டடா ஃப்ரைசஸ் அண்ட் இடியம்ஸ் நிறைய இருக்குப்பா. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எப்போதாவதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை மாதிரி தான் இது ஒரு ஃப்ரைசஸ். த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அப்படின்னா they stood around the pond. அடுத்து the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. இதோட மீனிங் என்ன அப்படின்னா the puppy was very hungryங்கிறது கரெக்டா, இல்ல the dry earth absorbed the water very quicklyங்கிறது கரெக்டா. the dry earth absorbed the water quicklyங்கிறது தான் கரெக்ட். அப்ப இதோட phrases என்னப்பா, as a hungry puppy laps up milk அப்படிங்கிறது தான் அதோட பிரைஸ். அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா the dry earth absorbed the water quickly அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர்ஸ். சரியா, அடுத்து பாருங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. இப்போ ரெயின்னா நார்மலாக நம்ம என்ன காம்பவுண்ட் வேர்டு யூஸ் பண்ணுவோம், கோட் அப்படின்னு. த டாய் அப்படின்னா போட்டுன்னு வந்தால் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், செயில் அப்படிங்கிறது. வி மஸ்ட் ட்ரிங்க் டெண்டர் கோகனட், அதாவது இளநீர்னு சொல்லுவோம்ல. வி கேன் சி எ டேஷ்போ ஆஃப்டர் சம்மர் ஷவர்ஸ், ரெயின்போ. அடுத்து கிளீன் த ஆஷஸ் அவுட் ஆஃப் த ஃபயர் பிளேஸ் அப்படிங்கிறதா வரும். அடுத்து பார்க்கலாம்,
இதுல வந்து என்ன அப்படின்னா குரூப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் நேம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்குக்கு பின்னாடி உள்ளது மட்டும்தான் படிக்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கலாம். A pack of wolves went hunting in the forest. இதுல பேக்குங்கிறது வரும். She bought a new pair of shoes. ஷூஸோட குரூப் நேம் என்னப்பா? பேர். wolvesோட குரூப் நேம் என்னது? பேக். அடுத்து ஃபிஷ் வந்து ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படிங்கிறது வரும். பீஸ் வந்து ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படி வரும். கிரேப்ஸ் வாங்குறது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இதை மட்டும் தனியா கூட எழுதி வச்சுக்கோங்க. பேக் ஆஃப் wolves, பேர் ஆஃப் ஷூஸ், ஷோல் ஆஃப் ஃபிஷ், ஸ்வாம் ஆஃப் பீஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகேயா? அவ்வளவுதான் அந்த பாடத்துல உள்ள புக் பேக். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா இன்னைக்கு 2 வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.